எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன காட்ட போகிறேன்னா ரோஸ் மில்க் பண்ணுறது. ரோஸ் மில்க் பண்ணுறதுன்னா அதுக்கு நம்ம எசன்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை வீட்டிலே பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டம்ளர் சர்க்கரை, சரிங்களா, ஒரு டம்ளர் சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் வரை தேவைப்படும். அப்போ இதை இந்த சர்க்கரையை தண்ணியில் போட்டிருக்கேன். இதை நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு ரோஸ் எசன்ஸ் இருக்கு இல்லையா, ரோஸ் எசன்ஸ் இது ஒரு அரை ஸ்பூன், நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரோஸ் கலர், ரோஸ் கலர் இதில் இது அமேசானில் வாங்கினேன். இதில் கொஞ்சம் எசன்ஸும் இருக்குது, சரிங்களா. இது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது பார்த்து போட்டுக்கோங்க, கலர் ஜாஸ்தி கம்மி அப்படி ஆகும். அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சரிங்களா. இப்போ நம்ம இது கொதிச்சுட்டு இதெல்லாம் தேவையான பொருட்கள். அப்புறம் கொஞ்சம் எலும்பிச்சம்பழம், இவ்வளோவெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு ட்ராப் போட்டால் போதும், ஏன்னா அந்த கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த பாக்கு. அப்புறம் பால். இப்போ நம்ம அதை கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இப்போ தான் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கணுன்னா எப்படி தெரியுமா, ஒரு பிசுக்கு பதம் வரணும், சரிங்களா. அது தொட்டால் பிசுக்காக இருக்கணும். இப்போ ஜாமுனுக்கெலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம எப்படி பண்ணணுன்னா தொட்டானா பிசுக்கு பிசுக்காக வரும், சரிங்களா. இந்த ஜாமுனுக்கெலாம் வரும், கரைஞ்சி நல்லா பிசுக்கு பிசுக்காக வரணும். அப்போ அணைச்சிடணும். இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ட்ராப்பு எலும்பிச்சம்பழம் போடும், அவ்வளோ போடும், சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ இந்த அரை ஸ்பூன், இந்த கலர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கம்மி அது பார்த்து போட்டுக்கோங்க, சரிங்களா. கொஞ்சம் பாலில் போட்டு பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் ரோஸ் எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன், இந்த கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன், அதுக்கு அரை ஸ்பூன். இப்போ நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி பால் கூட மிக்ஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதில் போட்டு வச்சுருக்கேன், கால் கப்பு அவ்வளோ போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பண்ண உங்களுக்கு தெரியும், சரிங்களா. இது எசன்ஸ் போட்டிருக்கேன். இதில் நம்ம இந்த பாலை ஆட் பண்ணணும், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடணும். அப்புறம் உங்களுக்கு எசன்ஸ் வேணும்னா மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க, சரிங்களா. இதை கலக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, நம்ம ரோஸ் மில்க்கு ரெடி ஆகிடுது. பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரம் கே சுபா மோகன். ஹாவ் எ நைஸ் டே. அந்த எலும்பிச்சம்பழம் போடும்போது அது கொஞ்சம் ஆறி இருக்கட்டும், சர்க்கரை சிரப்பு. அப்புறம் அந்த எலும்பிச்சம்பழம் கொஞ்சம் ட்ராப்பு தான் போடணும், அதுக்கு மேலே போடாதீங்க, சரியா. ஓகே, தேங்க்யூ, பாய்.